இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நல்ல புடலங்காய் இந்த பார்த்திங்களா நீட்ட அளவுக்கு கிடச்சிது. ஸோ இதை வந்து புடலங்காய் கூட்டும் நம்ம வந்து பாவக்காய் பொரியலும் ரைஸும் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட போகிறோம். ஸோ பார்க்கலாமா எப்படின்னு. இதை நான் வந்து கீறி இதை வந்து எப்படின்னா ரவுண்டாக தான் நம்ம கீறி இருக்கும், இல்லாட்டி சின்னதாக கூட நம்ம கீறலாம். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா பாவக்காய்க்கு நான் வந்து ஆல்ரெடி ரைஸ் வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் ஈஸி, ஏன்னா இது வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்ற போகிறேன். பார்த்திங்கன்னா பொரிஞ்சாச்சு. நம்ம வந்து பாவக்காவையும் வெங்காயம் எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கோம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தேங்காய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, உப்பு, இவ்வளோத்தையும் நான் என்ன பண்ணேன்னா பிசைஞ்சாச்சு. இது கூட சேர்க்க போகிறேன். நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ அதே டைமில் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அது பாசிப்பருப்புக்கு பதிலாக நான் வந்து முங்கு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ரெட்டு மன்சூர் டால்னு சொல்லுவாங்க, சின்ன அதாவது பாசிப்பருப்புலேயே ஒரு ரெட் கலரில் ஒரு சின்னதாக இருக்கும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது புடலங்காய் வெட்டி வையிருக்கேன். புடலங்காய் என்னென்னா அதை பற்றி சொல்லணும், நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம், கால்சியம், இது வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம். நம்ம அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சைல்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது பாத்ரூமே போக மாட்டாங்க. மெயினாக என் குழந்தைலாம் அப்படி தான். யூரின் பாஸ் பண்ணிடின்னு சொன்னாலும் அவன் என்ன பண்ணுவானா அங்கே வந்து பாத்ரூம் சரியில்லை அது. ஏன்னா சில பிள்ளைங்க வந்து போகாதுங்க, நம்ம வீட்டில் வந்து தான் போவேன்னு சொல்லிட்டு அடமுடிச்சிட்டும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சைல்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஏர்லி மார்னிங் ஒரு தோசைக்கோ வச்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன்ஸ்லாம் வராது. ஸோ இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அப்புறம் 2-3 பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் ஜீரகம், ஏன்னா டைஜஷனுக்காக. இனி மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் மூடி போட்டு வேக வச்சாச்சு. இது வந்து விசில் வரட்டு. ஸோ அதுவும் அப்பப்போ தண்ணி தெளிச்சா போதும். ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு, வேலை முடிஞ்சிச்சு. இனி இது வந்து விசில் வரட்டு. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா தாளிக்கணும், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எத்தனை மணி ஆச்சு அப்படின்னா இப்போ ஒரு 10 ஸ்டார்ட் பண்ணாங்க, 11க்குலாம் இப்போ மணி 11 ஆக போகுது, முடிய போகுது. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம செஞ்சிடறோம். இனி இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இவ்வளோத்தையும் போட்டு தாளிச்சிட்டு இனி இது விசில் அடங்கிட்டு நம்ம இதில் கொட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தாளிச்சதையும் கொட்டிட்டோன்னா நம்மளோட கூட்டு ரெடி ஆகிட்டு, இது நல்லா என்ன பண்ணலாம், ரைஸு கொஞ்சம் நெய்யும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது மெயினாக கொடுங்க, கான்ஸ்டிபேஷன்லேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். பிள்ளைங்க வந்து தண்ணி நல்லா இந்த வெயில் பார்த்திங்கன்னா தண்ணியில் நம்ம தண்ணி பிள்ளைங்க கொண்டு போகிறாங்கன்னா அதில் கொஞ்சம் நெல்லிக்காவை வெட்டி அதுக்குள்ளே போட்டுட்டு ஈவினிங் பிள்ளைங்க அந்த தண்ணி, ஏன்னா அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அப்போ பிள்ளைங்க குடிக்கும் போதும் ரொம்ப சத்து எனர்ஜிட்டியாக கிடைக்கும், நல்லா படிப்பாங்க பிள்ளைங்க. படிக்கணும் நம்ம நினச்சிட்டா போதாது, நம்ம பிள்ளைங்க ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ இதுமாரி வேறு ரெசிபியோடு இன்ஃபர்மேஷன் டிப்ஸோடு உங்களுக்கு பார்க்குறேன். வேறு ரெசிபியில் வேறு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய் பாய்.